வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு முளைக்கீரை பொரியல். இந்த கீரை வந்துட்டு எங்கள் தோட்டத்திலேயே நிறையா முளைச்சிருந்தது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நான் இன்னைக்கு இந்த கீரை செய்ய போகிறேன். இந்த கீரையில் நம்ம வந்துட்டு பாசி பருப்பும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இந்த கீரையை செய்ய போகிறோம். இந்த முளைக்கீரை பொரியல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முளைக்கீரை பொரியலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீரையை வந்துட்டு நல்லா இலையா ஆஞ்சு அதை வந்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா. இதுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு ஒரு அரை கை அளவுக்கு பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது இந்த பருப்பு. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சமாக, 2-3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கடைசியில் போடுறதுக்கு தேங்காய். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, பருப்பெல்லாம் செவந்துச்சு. இப்போ இதில் இந்த வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை மூணு போட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இந்த பாசி பருப்பு சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கீரையை சேர்த்திடலாம். இந்த கீரையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். எப்போதும் கீரை செய்யும் போது இது கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உப்பு போடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ உப்பு போடணுன்னு. இப்போ தான் புதுசாக சமைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கீரை வந்து சுருங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க, இல்லைன்னா உப்பு வந்து ஜாஸ்தியாக போயிடும். கீரை சுண்டிடுச்சு, இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரையும் பருப்பும் வேகணும், அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும், கீரையும் சீக்கிரம் வெந்துடும். நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கிறோம், அதுவும் சீக்கிரமே வெந்துடும். அதனால இதை மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா நம்மளோட கீரை வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இன்னும் லைட்டாக தண்ணி இருக்கு. கீரை சீக்கிரமே வெந்துடும், இந்த பருப்பும் சீக்கிரமே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா கீரையும் பொரியல் பண்ணலாம். தண்டுக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே இந்த மாதிரி பருப்பு போட்டு நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு செய்கிறதுனால நமக்கு கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோட சேர்த்து பருப்போட ப்ரோட்டீனும் கிடைக்கும். கீரையோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். கீரை வந்துட்டு ரொம்ப ஹெல்தி, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் டெய்லியுமே கீரை சேர்த்திக்க முடிஞ்சதுன்னா ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒரு கீரை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு நாளைக்கு பொரியலா, ஒரு நாளைக்கு மசியலா, ஒரு நாளைக்கு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். கீரை சூப் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்துட்டு கீரையை ஃபுட்டில் சேர்த்திக்கோங்க. டெய்லி சேர்த்த ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கொடுத்து பழக்குங்க. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டாங்கன்னா அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றும் பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், தண்ணி இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கீரையும் பருப்பும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவல் இதில் சேர்த்திக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முளைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு போட்ட முளைக்கீரை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.